மடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் அவர் மீது அளிக்கப்பட்ட நகை திருட்டு புகாரில் உண்மையில்லை என நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்த நிலையில் அது குறித்து அவருடைய குடும்பத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவங்க பேர் குருவம்மான்னு சொன்னானம்மா, அப்ப எனக்கு பெரியவாதான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து வீடை காட்டுறாங்க, சின்ன பையனை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போவோம், சரி கூட்டிட்டு வீடைத்தானே காமிக்கத்தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானு உள்ள எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்க சொந்தக்காரங்க போனவங்க சொன்னாங்க, என்னமோ சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன வீடைத்தானே காமிக்க போறேன் கூட்டிட்டு போனாங்க, அவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்ப வினோத்ன்றவங்க அந்த பையன்கிட்ட போய் நான் கேட்டேன். தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி, இல்லம்மா விசாரிச்சு விட்டுருவாங்க, ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லவும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன், வரல. 11 மணியாச்சு 10 மணியாச்சு வரல. அப்புறம் எங்க அக்கா அண்ணன் மையன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி இல்ல வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருக்கவும் அப்புறம் திரும்ப எங்க அண்ணன் மையன் தான் போன் போட்டு, தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க, ஒரு விவரம் தெரியலப்பா, நீ சக்தி தம்பிக்காவது போன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு போன் போட்டுச்சு எங்க அண்ணன் மையன். போடையில போன் போகலத்த, நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன், நீங்க வேணா போடுங்கன்னு சொல்லிச்சு. சரி கொடுப்பா, நான் பேசுனதே இல்லை, சரி குடியா நான் பேசுறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன், போகல. திரும்ப ஒருக்கா போட்டேன், எடுத்தாப்ல இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க, இல்லப்பா பயப்படாதீங்க திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு வயசாகி போச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ள வைக்க போறீங்க, எடுக்கலைன்னா வெளியே விட போறீங்க, இந்த தைரியத்துல நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ள வைக்கப்பாங்க, நம்ம ஒரு அக்கில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நானும் என் மயனும் ரொம்ப. இவனையும் கூட்டிட்டு போய் 6 மணி சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான், நம்ம சொந்த பந்தம் தானே, நம்பித்தான் நான் முக்கியமா இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல, யார் எடுத்ததை பார்த்தது யாரு, என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு, நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனா யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா, இப்பவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன், கஞ்சிக்கு யார் வீட்லயும் போய் கஞ்சிக்கு பாட்டுல துணிக்கு விடல. நானு ஐராக்குமா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்து நினைச்சா 2 பிள்ளைங்க வச்சிருந்தேன். ஆனா கடைசி ஊர் போய் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு போறது, தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். கோயிலுக்குள்ளே அடிச்சாங்க, எதுக்காக அடிச்சீங்க எனக்கு அது முதல்ல தெரியும். உரிமை போட்டு அடிச்சீங்கல்ல, அப்ப நீங்க அதை வச்சு நீ காப்பாத்திருக்க மாட்டேன் எனக்கு சொல்லிருக்கணும். முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம், இந்த 2மே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்த ஒரு காரணம் சொல்லி என் மேல கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்க கூட்டி கொண்டு நீ விட்ட, அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியும் எனக்கு அது. நிக்கிதா வந்து முதல் கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது, வெளியே வரவே கூடாது. போது பையனால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. தம்பி கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். நீதிமன்றத்துல நீதிபதி ஸ்ரீமதி சொல்லியிருக்காங்க, காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். யாரா இருந்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் போராடினதுக்கு நிக்கிதா கொடுத்த புகாரும் ஒரு பொய்யான புகாரும் சிபிஐ வந்து அறிக்கை தயாரித்து சப்மிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீதிபதி உங்களுடைய மகன் கொலை வழக்க இவ்வளவு பேசுனது, இவ்வளவு தீர்ப்பு கொடுத்தது, இதை பத்தி எப்படி பாருங்க? ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த இத தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு. ஒரு தாய்க்கு தான் சரி, ஒரு தாயோட வழி அதை உணர்ந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சரியா? தம்பி இதெல்லாம் சொல்லுங்க. வெளியே வரக்கூடாது, யாரா இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில கூட தீங்கு நினைச்சவங்க வெளியே வரவே கூடாது, யாரா இருந்தாலும் சரி. மேற்கொண்டு விசாரிச்சு யாருன்னு பார்த்து மேற்கொண்டு உள்ள தள்ளணும். நிக்கிதா பொய் புகார் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கள இப்ப நீதிபதி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பொய் புகார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்ல இப்பதான் உங்களுக்கு தெரியும்? பொய் புகார்னு எங்களுக்கு நேற்று தான் தெரியும்.
எடுத்துரு அஜித் எடுத்திருக்க மாட்டேன்னு தெரியும். எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்துக்க மாட்டேன் நான் நம்புறேன், முழுசா நம்புறேன். அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது, எடுத்துக்க மாட்டேன் ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனா ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணும்ன்றதுக்காகத்தே இவ்வளவு நாள் இந்த இதுக்காக நாங்க காத்திருந்தோம். அது வந்து இப்ப தீர்ப்பாயிட்டு சொல்றது வேற, அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு இருக்க காத்திருந்தோம். அது இந்த உலகம் இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. அடுத்த கட்ட இந்த வழக்குல நிறைய பேரை சேர்த்திருக்காங்க. அதாவது டிஎஸ்பில இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நிறைய பேர்த்த வழக்குல சேர்த்திருக்காங்க. அவங்க மேல என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க எடுக்கணும்? அந்த 5 பேர் உள்ள இருக்காங்களா, இவங்க மேல சிறைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி சிறைக்கு செல்லணும். ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா, முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா? தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது உங்க சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கண இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்துல எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சும். தன்னால போறது யார் என்ன தப்பா அடிச்சுக்கிறாங்க? தன்னால போற நீர் மலத்தை கூட வள்ளி கட்டாயம் வர வச்சிருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்க, வேற எதை பார்த்தாங்க? உன்னே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளவு கொடூரமாவா? என் மய குன்னி குறியே செத்துப்பேன். இனிமே எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அவ்வளவு ஒரு கொடூரமா அவனை பண்ணிருக்கீங்க. எங்க கூட்டிட்டு போறது? கம்மா கடுவாலும் கூட்டிட்டு போறது? உன்னை ஒரு தாய் பெற்றிருப்பாங்க, நீ இந்த அக்கான்சோட பிறந்திருப்ப. மனுஷனுக்கு இறக்க பணம் வந்து 6 அறிவு உள்ளவன் தான் கொடுத்திருக்கேன். 5 அறிவுக்காரன் நீ வேலை பார்த்திருக்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கொலை கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவனு வெளியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாடு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்களுக்கு நேரம் கொடுக்கல. வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்து அன்னைக்கு பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களா? நீங்களா மனுஷ பிறவியா பிறந்தீங்களா? சில விஷயங்கள்லாம் இருக்கு, முடியாது. காவல்துறையின் மனித உரிமை மீறல் பண்ணியிருக்கிறாங்க. இது காவல்துறை நடவடிக்கையை நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் ஒரு தாயா குமுறல, உலகம் பூரா குமுறத்தையும் செய்து இப்படியா கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமை எல்லாம் நடத்தணும் கேள்விப்படவே இல்லை. கடவுளே, கேள்விப்படவே இல்லை.